அதுவும் என் தம்பி பாலு சொல்றாரு, அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை, அது அவங்க செய்யல. நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் என்று 2016 நான் கொடுத்த ஆட்சியின் வாய்வை அதை எடுத்து செயல்படுத்தினாப்ல. என்ன இப்ப திமுக புதுசா ஆட்சிக்கு வரலையே. அப்ப இம்முறை செயல்படுத்துற நீங்கள் இதற்கு முறை எத்தனை முறை வரும்போது ஏன் செயல்படுத்தல தெரியல. ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா, அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்மிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே, பாலின் சந்தை மதிப்பு 1,50,000 கோடி, 1,39,000 கோடி இருக்குது, கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் கோடி. சாராயம் 50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இந்த உயிரை கொடுக்கும். ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல, சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு? அரசு உங்களுக்கு பால் கிடைக்கிறது எங்கிருந்து? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அசிங்கம். இங்கே உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஒரே ஆளாக இருப்பது தமிழ்நாட்டில். நான் வேளாண் குடிமகன், நான் கரும்பை விளைய வைப்பேன், நான் உற்பத்தியாளன். ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை. நான் நெல்லை விளைய வைப்பேன், விற்பனையாளன் நான் இல்லை. கத்திரிக்காய் தக்காளி விளை வைக்கிற நான் விற்பனையாளன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கிற ஒரு துறை சாராயத்துறை, டாஸ்மாக் துறை. அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான், அவனே காய்ச்சா, அவனே விற்கான். தாண்டா உலகத்துல கொடுமை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வைத்துக்கணும். பொன்னாட்டுல எங்களுக்கு பின்னாடி வரைய தலைமுறை எழுதும், கள்ளச்சாராயம் குடிச்சு. நான் கூட சொன்னேன், சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷத்தை குடிக்காத, சாராயத்தை குடிச்சு செத்துப்போ, அது ஒரு தூக்குல தொங்கினாரு. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத. இல்லை யாராவது நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்துல போய் நெறி செத்துப்போ, அப்பவாவது 10 லட்சம் கொடுப்பான். ஒண்ணு குடிச்சுச்சா, இல்ல நடிக்கிறவனா கூத்தாடிய பார்க்க போயிச்சான், 2ல 1 சா. நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்தெல்லாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ராணுவ வீரன் அவனா, ராணுவ வீரனா? இந்த நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கினவன் எங்க புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஆனா இவங்க உலக புகழ்பெற்ற கடற்கரையில 2 ஏக்கர்ல படுத்துக்காங்க சென்னையில. இவங்க எல்லாம் மாறி ஒரு கேடுகட்ட கூட்டம். இந்த பாருங்க, எந்த வயசுல இப்ப வந்திருக்காரு பத்தியில. இளமை இருக்கும்போது இந்த வீணா போன வயல்களா உழைச்சிட்டு, அதில் நான் திமுகவில் இருந்தேன். சரிதான் சரிதான். அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான். அடுத்து அதை விட கடைசியா இப்ப இங்க வந்து வீதியில நிக்கிறப்பல முதவே சரி பண்ணியிருந்தா நான் என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டான். புரியுதா? சேகுவாரா இருக்கான்ல, சேகுவாரா உட்கார்ந்து நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்காப்ல. சேகுவாரா படிச்சுக்கிட்டு இருக்கான், மருத்துவரா படிச்சுக்கிட்டு இருக்கான், டாக்டருக்கு. நண்பர்களோட அரசியல் பேசும் போது அவங்க அப்பா வந்து, இவங்களோட எல்லாம் சேராத, நோ பாலிடிக்ஸ், இவங்களோட எல்லாம் சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது, படிக்கிற வேலையை பார். அவங்க அப்பா சேகுவாரா